ஸ்கை கல்வி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டுட்டோரியலில் பைத்தானில் டிக்ஷனரினா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் அஜெண்டா வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிக்ஷனரி, கிரியேட்டிங் டிக்ஷனரி, டிக்ஷனரி மெத்தடு, ஐட்ரேஷன், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிக்ஷனரினா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிக்ஷனரி இஸ் த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டோரிங் டேட்டா அப்படின்னா. டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா, சி படித்தவங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரியும். அதை பற்றி இங்கே நிறைய சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி உள்ள வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மியூட்டபிளாக கொடுக்குறாங்க. டிக்ஷனரியில் ஒரு எலமெண்ட்டில் கீ அண்டு வேல்யூ அப்படின்னு ரெண்டு மோடு இருக்குது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் காம்பவுண்டோட தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேல்யூஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்டிஜர், லிஸ்ட்டு, டபுள்ஸ், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரியில் இம்மியூட்டபிள், வேல்யூஸ் வந்து மியூட்டபிள். ஓகேவா? சின்டெக்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி நேம், இங்கேயும் கார்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு கமா கொடுப்போம் வழக்கம் போல். ஒரு எலமெண்ட்டில் கீன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் கோலன் கொடுத்து வேல்யூஸ் கொடுப்போம். இதுதான் வந்து டிக்ஷனரியோட ஸ்பெஷல். இந்த மாதிரி நமக்கு எத்தனை எலமெண்ட் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்டி டிக்ஷனரிக்கு நம்ம கார்லி பிரேசஸ் போட்டு முடிச்சுக்கலாம் இல்லையா? இங்கே சொன்ன மாதிரி கீ வந்து இம்மியூட்டபிள், வேல்யூஸ் வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். D1 அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து எம்டி ஸ்ட்ரிங். D1 பிரிண்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டைப்பு வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எம்டி ஸ்ட்ரிங். D2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கோலன் ஜனவரி, இது ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிக்ஷனரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன், அதை டிஸ்பிளே பண்ணியும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம எப்படி வந்து டிக்ஷனரியில் புதுசாக எலமெண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு திங்ஸாக பார்க்கலாம். D2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இங்கே 5 நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, 6 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். சீக்வல்ட்டு போட்டு இப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஜூன் வந்து நமக்கு இங்கே வந்துடுச்சு இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6th எலமெண்ட்டாக நமக்கு ஜூன் வந்துடுது. இந்த மாதிரி எத்தனை எலமெண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெல் அப்படின்னு கீவேர்டை யூஸ் பண்ணி D2 இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 2 அப்படின்றத கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா D2 போய் பாருங்கள், இந்த ரெண்டாவது எலமெண்ட் வந்து இங்கே டெலீட் ஆகிடும். அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் கீயை தான் கொடுக்கணும், வேல்யூஸை கொடுத்துடக்கூடாது. கீயை தான் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் டெல் அப்படின்னு சொல்லிட்டு D2 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். இப்போ டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண முடியாது, அப்புறமா ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். D1 வந்து நமக்கு எம்டியாக தான் இருக்குது இல்லையா? D1 சீக்வல்ட் D2 காப்பின்ற ஃபங்க்ஷனையும் நாம் இங்கே பார்க்கணும் இல்லையா? காப்பி அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ D1 பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் அதே இருக்கும், D2 பார்த்தீங்கன்னாலும் அதுலேயே இருக்கும். சரி, இப்போ நம்ம டெலீட் பண்ணணும்னா தாராளமாக டெல்கியை யூஸ் பண்ணி D2வை டெலீட் பண்ணலாம் இல்லையா? இப்போ D2வை பார்த்தோம் அப்படின்னா எரர் தான் வரும். சரியா? D1ல் நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ ஒரு எலமெண்ட்டை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஓவரால் டிக்ஷனரி எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு வந்து கீயை வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாது, வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். வேல்யூஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா D1 டாட் அப்டேட், பேரத்திஸும் போட்டுக்கணும், கார்லி பிரேசஸும் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ 3 அப்படின்ற இடத்துல இங்கே நீங்கள் என்ன வரணுமோ அதை கொடுங்க. அப்டேட்டட் மார்ச், சும்மா ஒரு தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ அப்டேட்டட் மார்ச் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். என்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போ D1ல் போய் பார்த்தோம் அப்படின்னா
இங்கே மார்ச் அப்படின்றது இங்கே அப்டேட்டட் மார்ச் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வேல்யூ வந்து அப்டேட்டட் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ அப்டேட்டட் பண்ணுறதும் தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது பாப் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். பாப் அப்படின்னா d1 டாட் பாப். இந்த பாப்பில் 2 ஆர்குமெண்ட் கொடுக்கலாம். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூவை கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 3 அப்படின்றத டெலீட் பண்ணுறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா இந்த 3வது எலமெண்ட் வந்து 3 கீழே இருந்த எலமெண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ D1ல் போய் பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாப் ஐட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பாப் ஐட்டம், பாப்னா என்ன, பாப் ஐட்டம் ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்றதை பார்ப்போம். இப்போ D1 டாட் பாப் ஐட்டம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து நமக்கு டெலீட் பண்ணிடுது. பாப் அப்படின்னா நாம் வந்து கொடுக்குற கீயை டெலீட் பண்ணும். பாப் ஐட்டம் அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணும். இதுதான் வந்து பாப்புக்கும் பாப் ஐட்டமும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்னு ஒரு வேரியபிளை வச்சுக்கிட்டு அதில் d1 டாட் பாப் இதில் 2 ஆர்குமெண்ட் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 அந்த எலமெண்ட்டை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். இங்கே கொடுத்துட்டு நாட் ஃபவுண்ட் அப்படின்ற இன்னொரு ஆர்குமெண்ட்டும் நான் கொடுக்குறேன் பாப்பில். இப்போ எக்ஸுங்கிற வேரியபிளில் 4 அப்படின்றத நான் டெலீட் பண்ணியிருக்கேன். 4வது எக்ஸை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏப்ரல் 4 வந்து ஏப்ரல்ன்ற எலிமெண்ட் வச்சுருந்தது, டெலீட் வந்திருக்கு இல்லையா. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ மறுபடியும் இந்த அதே 4 அப்படின்ற இல்லாத எலிமெண்ட்டை வந்து நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போவும் டெலீட் ஆகிருக்கு. எக்ஸ் நான் இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா, 4ன்றது ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டோம். நீங்கள் இல்லாத வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எரர் மெசேஜ் என்ன வரணுமோ அதை நீங்களே இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படி இந்த எரர் மெசேஜ் 2வது ஆர்குமெண்ட்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதையும் பார்த்துடலாம். எரர் வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் 4வது எலிமெண்ட்டு அங்கே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 அப்படின்றது இங்கே இல்லை, அதனால் எரர் ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் பாப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். சரி, பாப் ஐட்டமில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல D1 நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 5 அப்படின்றது இருக்கு இல்லையா. 5ன்றதை நம்ம டெலீட் பண்ணுவோம். ஒய்ன்ற வேரியபிள் வாங்கிக்கிறேன். சீக்வல்ட் D1 டாட் பாப் ஐட்டம். பாப் ஐட்டம் அப்படின்றத நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது கடைசி இருக்கிற எலிமெண்ட்டை தான் நம்ம டெலீட் ஆகும். ஆர்குமெண்ட் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஒய்யை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எதை டெலீட் பண்ணோம் அப்படின்றது நமக்கு வருது. அதே சமயத்தில் நீங்கள் இப்படியும் பண்ணலாம். பிரிண்ட்டில் எஃப்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஃபார்மட் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் டெலீட்டட் வேல்யூ. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா y0 அப்படி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து கார்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்டு வேல்யூ இஸ் கோலன் வச்சுக்கிறேன். இங்கே வந்து y கார்லி ஸ்கொயர் ப்ராக்கெட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் பண்ணுறேன். ஓகேவா, இதில் நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எஃப் அப்படின்றது ஒரு ஃபார்மட் ஸ்ட்ரிங். இப்போ ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வரும், லாஸ்ட் டெலீட்டட் வேல்யூ கீ இஸ் y0 அப்படின்னா இங்கே டெலீட் பண்ணியிருக்க ஒரு டிக்ஷனரியில் டெலீட் பண்ணிச்சுன்னா அதில் ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். 0னா கீ, 1னா வேல்யூ, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஒயில் இருக்கிற 0 வேல்யூ இங்கே இது பண்ணோம். அண்டு வேல்யூ இஸ் ஒயில் இருக்கிற 1. இப்போ நமக்கு வரும். இதை நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். மெசேஜை நம்ம லாஸ்ட் டெலீட்டட் வேல்யூ கீ இஸ் 5 அண்டு வேல்யூ இஸ் மே. இங்கே இந்த 5 மே அப்படின்றது இங்கே வந்துருக்கு இல்லையா. ஸோ இதை தான் வந்து பாப் ஐட்டம் இந்த மாதிரி கீ வேல்யூவும் வேல்யூவும் தனித்தனியாக நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும் டெலீட் பண்ணது. இது வந்து பாப்பில் கிடையாது இல்லைங்களா. ஓகே, பாப்புக்கும் பாப் ஐட்டமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது நல்லாவே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று காப்பி ஏற்கனவே பார்த்தாச்சு. லென்த் இங்கே தான் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ D1ல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகே, நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
2 is equal to February. ஓகே, இப்போ நம்ம ஒரு 6-7 எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டோம். D1 பிரிண்ட் பண்ணலாம். நமக்கு நிறையவே வந்துச்சு. இப்போ லென்த்லாம் நம்ம ஏற்கனவே எல்லா கலெக்ஷன்லையும் பார்த்த மாதிரி தான். லென்த் D1 6 எலிமெண்ட் இருக்குது அப்படின்றது வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் மட்டும் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருக்கும். இப்போ D1 டாட் கீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கீயை மட்டும் நமக்கு டிக்ஷனரியில் இருக்கிற கீயை மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வேல்யூஸ் மட்டும் ஐட்டம்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து வேல்யூஸ் மட்டும் அந்த டிக்ஷனரியில் இருந்த வேல்யூஸ் மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணி காட்டுது. சரி, கீயும் சேர்ந்து வரணும் வேல்யூஸும் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடுது இல்லையா? இதுதான் கீ வேல்யூஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். கெட் அப்படின்றது பிரிண்ட்டுக்குள்ளார T1 டாட் கெட் 5. ஓகேவா? கெட் 5னா 5 கீவேர்டில் என்ன எலிமெண்ட் இருக்குது அது மட்டும் வரும். மே அப்படின்றது நமக்கு வந்துச்சு. இதுதான் கெட் ஃபங்க்ஷன். கிளியர் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும், எல்லா எலிமெண்ட்டையும் கிளியர் பண்ணிடும். இப்போ D2 ஒரு எம்டி எலிமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். D1 ஓகே. இப்போ D2 is equal to D1 டாட் காப்பி. இப்போ காப்பி கொடுத்தோன்னா D1லேயும் அதே இருக்கும், D2லேயும் அதே இருக்கும் இல்லையா? இப்போ எதுக்கு நான் இதை பண்ணேன் அப்படின்னா இப்போ D1 டாட் கிளியர் ஒரு இதை கிளியர் பண்ணி காட்டணும் இல்லையா? அதனால் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ D1லேயும் எம்டி ஆகிடும். ஓகேவா? கிளியர். ஷார்ட்டட் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஷார்ட்டட் D2 வருது இல்லையா? இப்போ ஷார்ட்டட் அப்படின்னா என்ன வருது? எலமெண்ட் மட்டும்தான் வருது. சாரி, எலமெண்ட்டில் கீ மட்டும்தான் வருது. அப்போ எனக்கு ஐட்டம்ஸ் வரல வேல்யூஸ் வரல அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே இங்கே வந்து டாட் வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா வேல்யூஸ் மட்டும் நமக்கு ஷார்ட் ஆகி வருது இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வேல்யூஸ் வந்து ஷார்ட் ஆகி வருதுங்கிறாங்க, ஆனால் ஏ தான் ஃபஸ்ட்டு வேல்யூ, ஜூன் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா இப்போ வேல்யூஸ் ஷார்ட் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கில் வரலையே, இது ஏதோ அது ஒரு மெத்தடில் வருது அப்படின்னா இப்போ ஜூன் ஏப்ரல் எதுவும் இது ஒரு அசெண்டிங்னே சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது இல்லையா? இது எப்படி அப்படின்னா வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணும்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எது இப்போ ஜூனுங்கிறது தான் சின்ன நம்பரில் வருது, ஏப்ரலுங்கிறது இப்போ 2வது, பிப்ரவரிங்கிறது 3வது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஸ்மால் ஏக்கு வந்து நம்பர் 65ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதேமாரி இங்கே ஜூனுக்குங்கிறது என்ன வேல்யூ வருது, ஏப்ரல், அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி காட்டும். ஸோ அதனால் நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படி எலமெண்ட் அங்கே இருக்கிற மாதிரியே ஷார்ட் ஆகி வரணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 1 2 3 கரெக்டாக வரும். 1 2 3 உங்களுக்கு வந்து அசெண்டிங்கில் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கலாம். ஐட்ரேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும், ஏற்கனவே நிறையா பண்ணியிருக்கோம். இங்கேயும் நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நான் D1 = இப்படி கொடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் காப்பி பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் I D1 கோலன் கொடுத்துட்டு பிரிண்ட். இங்கே வந்து நான் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஐயை பிரிண்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ரன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு 1 1 அப்படின்றது வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னா நான் இங்கே ஐக்கு பதிலாக 1ன்னு கொடுத்துட்டேன், அதனால் வருது. ஐன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன்.
1 2 3 வருது. இப்போ என்ன வருது அப்படின்னா கீஸ் மட்டும் வருது இல்லையா? அப்போ நான் இங்கே 2 விஷயத்த பண்ணலாம். இங்கே வந்து நான் டாட் வேல்யூஸ், உங்களுக்கு தெரிஞ்சது தான், வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுக்க வேண்டாம், ஒரு இங்கே கொடுத்துக்கலாம். டிக்ஷனரி நேம் டாட் வேல்யூஸ் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடும். சரியா? இதேமாரி கீஸ் தான் நீங்கள் சும்மாவே கொடுத்தீங்கன்னா கீயாக தான் வரும், கீஸ்னு கொடுத்தாலும் கீ தான் வரும். அதே நேரத்தில் நீங்கள் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐட்டம்ஸ் வைஸ் வரும், ஐட்டம்ஸு தனித்தனியாக வரும், இப்படியும் வரும். ஓகே, இந்த இது வந்து ப்ராக்கெட்டில் வருது இல்லையா? எனக்கு ப்ராக்கெட் இல்லாமல் தனித்தனியாக ஐட்டம்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா I, J அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயும் I, J இப்போ பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ஐட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டிக்ஷனரியில் நம்ம என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் சங்கர். நன்றி.